நான் வந்து தேவேந்திரன் மின்னுணவு என்ற வாட்ஸ்அப் குழு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் பாலமாக இது இருக்குது. இது நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதோ அதை பற்றி நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதை இந்த குழுவில் நம்ம போட்டோம்னா அது ஒவ்வொரு குழுவுக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை சார்ந்தவங்க அவங்க அந்தந்த ஊரில் ஒரு குழு கிரியேட் பண்ணி அந்த குழுவுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவலை சொல்லுவாங்க. அது மூலமாக நம்ம வேலைவாய்ப்பை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். 855582 9544 ஐஐடி சம்பந்தமா படிப்புக்கு என்ன சம்பந்தமா என்ன மெட்டீரியல் வேணுமோ தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு வழிவகை கண்டிப்பா செய்ய முடியும். எல்லாருமே கொஞ்சம் லஞ்ச் டைம் ஆக்ஷன் அமைதியா ரொம்ப அமைதியா இருக்காம இருக்கு. எல்லாருமே கிளாப் பண்ணலாமே ஒரு நிமிஷம் நமக்காக. இப்போ நிறைய பேர் கேட்கவே இல்லை. இவ்வளவுதான் முதல்ல சவுண்டா இல்ல அந்த சைடு வர போற அந்த காரணம் எனக்கு சொல்லல, அந்த காரணமும் இல்லை. இந்த உதவிக்குழு என்பது உணர்வு. கை தட்டும் போது ஒரு உணர்வு வந்துச்சுல்ல, ஒரு சைக்காலஜிக்கலா ஒன்று வந்துச்சுல்ல. இந்த உதவிக்குழு என்பது உணர்வு. இந்த உதவிக்குழு எதுக்கு வேணும்? டிகேபி ஹெல்ப் லைன் எதற்கு வேணும்? ஒட்டுமொத்த சமூக மாற்றத்துக்கும் இந்த உதவிக்குழு தேவை. இந்த உதவிக்குழுவை நகர்தலை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ, இந்த உதவிக்குழுவை எப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறோமோ, அதுதான் இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரே வழி. அதுதான் முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த சமூகத்துல நாம உளவியலாக பல ஆண்டு காலமாக மாற்றப்பட்டு இன்று நமதுடைய ஒரிஜினல் உளவியல் வந்து நம்மகிட்ட இல்லை. அதை வந்து நாளைக்கு இன்னைக்கே கொண்டாட முடியாது. அப்ப எப்படி கொண்டாட முடியும்? இவனை வந்து தொடர்ந்து அவனை அணுகி 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 அவனை உளவியலா மாற்றணும். ஆனா அது வந்து செய்ய முடியுமானா ஒரு பெரிய கேள்வி. அப்போ எப்படி மாத்தலாம்? இவனுடைய தேவை நம்ம சமூகம் தேவை சார்ந்த சமூகம். நம்ம சமூகத்துக்கு எந்த கட்சியும் எதுவும் செய்யல. இப்படி பல நெகட்டிவாவே அர்த்தம் மேலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இது எல்லாத்தையும் மாத்தணும்னா ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்துடைக்கு வரணும்னா இந்த சமூகம் எனக்காக வரும் என்ற ஒரு மைய புள்ளியை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்தால் மட்டுமே சமூக மாற்றம் நடக்கும். எல்லா மாற்றத்துக்கும் ஒரே புள்ளி, இந்த சமூகம் எனக்காக வரும் என்று என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் தானாகவே இந்த சமூகத்தை நோக்கி வருவேன். அன்னைக்கு இந்த உளவுக்குழு முழுமையை பெறும். இந்த கூட்டம் வந்து வேற எதை பத்தி பேசுறது கிடையாது. இந்த கூட்டம் இந்த சமூகம் தேவையுள்ள சமூகம். இந்த சமூகத்துக்கு எளிய முறையில் ஒரு சிறிய ஆறுதலை கொடுப்பதற்காக தூங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த உதவிக்குழு. இந்த உதவிக்குழுவை முறையாக இன்றைய காலகட்டத்துக்கு இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அஜித் அண்ணன், நம்மளுடைய நெல்லை வேந்தன் அண்ணன், இந்த மாதிரி பலர் பேர் சொல்லிட்டே போகலாம். நம்ம இங்க மதுரையில் நம்ம திருப்பதி அண்ணா இந்த மாதிரி வந்து பலர் வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் உள்ள பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம். இந்த உதவிக்குழு இந்த சமூகத்துக்கு தேவை என்பதை உணர்வோம். இந்த உதவிக்குழுவை பயன்படுத்தவும் வாங்க. இந்த உதவிக்குழுக்கு தேவையை கேட்டு வருவங்களுக்கு நிவர்த்தி செய்பவர்களாகவும் வாங்க. இன்னைக்கு வந்து உளவியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரே இதுதான். இந்த சமூகம் எனக்காக வரும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே ஓடியாந்துருவோம். இந்த சமூகத்துல ஒன்றுகூடல் என்னைக்கு நடக்கும்? ஏன்னா அவங்க இந்த பொருளாதார உலகத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த சமூக மாற்றத்துக்கு ஒரே வழி, இந்த சமூகம் தேவையுள்ள சமூகம். இவர்களை சர்வீஸ் ஓரியன்டா தான் இவங்களை போய் அணுக முடியும், உள்ள கொண்டு உட்கார வைக்க முடியும், அவர்களை நம்மவர்களாக மாற்ற முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க. பேசணும் நிறைய பேசிட்டே போகலாம். அதனால இந்த சிறிய வாய்ப்பு உதவிக்குழு எதற்கு வேணும், ஏன் வேணும் என்பதை வந்து உங்கள் கேள்விகளாக கேட்டு அந்த உதவிக்குழுவை வந்து மேலும் வளர்த்து எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் ஒவ்வொருத்தரையுமே நான் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து முனியாண்டி அண்ணன் இங்க வந்து நாட்டு சங்கத்துடைய தற்போதைய தலைவர் மற்றும் பல ஆண்டுகளாக சென்னை சங்கங்களில் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மாரியப்பன் அண்ணாச்சி, இவங்க வந்து சென்னையில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய லெவலில் கோயம்பேட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நார்த் மெட்ராஸில் மளிகை கடை வச்சிருக்கிறாங்க.
சமூக உணர்வு வந்து எப்படி இவருடைய செயல்பாடு எப்படி என்றால், கொரோனா டைம்ல வந்து நார்த் மெட்ராஸ்லயும் சேலையில் உள்ள உறவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் கொடுத்துருக்காங்க தமிழகம் சென்னை முழுவதும். ஒரு நாள் கூட விடல, அத்தனை நாள் சென்னை முழுவதும் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமானவங்க இவர் வந்து நம்ம வந்து பாண்டியன், இவர் பல்லாவரத்தில் இருக்கிறாரு, டிரைவரா இருக்காங்க. இவர் வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சி, பாஜக அரசியல் கட்சியில் பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. மென்மேலும் வளருவார் அவர். அடுத்து வந்து இவர் வந்து சென்னையோட பிஆர்ஓ, டிகேவியோட பிஆர்ஓ. ஏன்னா வந்து அவ்வளவு ஒருத்தர் வந்து டிகேவின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் அவர் ஃபோனுக்கு போயிடும், அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் உங்களுக்கு வந்துடும். தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மணன் டாஸ்மார்க்ல இருக்கிறாங்க. அடுத்தது இல்லப்பன், இவங்க சார் வந்து பெரிய சொல்லணும்னா கரெக்டாக சொல்லிடணும். முருகனுடைய பெரிய டீமு, அது மாதிரி பல பேருக்கு வந்து ஒரு மோட்டிவா தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த உதவிக்குழுக்குள்ள நிறைய பேர் வந்திருக்கோம். நிறைய செயல்பாடுபட்டாலும் இந்த இதுதான் தேவை என்று அது மாதிரி வந்து இவருடைய பார்வையில் இருந்து தான் முருகன் மாதிரி பெரிய பெரிய ஒரு செக்டார் வந்து உருவாகி பெரிய லெவலில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சார் வந்து எஸ்பிஐயில் இருக்கிறாங்க. அடுத்தது இவர் வந்து எங்கள் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த ஜான் பாண்டியன். இவர் ஜான் என்று சொல்லிட்டு இருப்போம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கார்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து சமூகம் என்றால் எந்த நேரத்திலும் அவர் அங்கே இருப்பார். சாப்பிட்டாங்க. இவர் வந்து சகதவன் தேனி மாவட்டம். இவர் வந்து இப்போ சினி ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் எந்த மரியாதையும் எந்த தேவையும் எதிர்பார்க்காம சமூகமாக இப்போ வந்து நிற்கிற ஒரு சில பேர் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சில பேர் சொல்கிறா நிறைய சென்னையே வந்து இப்போ சமூகம் மாறிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இப்போ அதை வந்து நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். அவருக்கும் வர இருக்கணும். அடுத்தது வந்து ஜேக்கப், சேலையூரில் வந்து சங்கத்தோட செயலாளர். அவர் தலைவர் வந்து டாக்டர் ஜெயராஜ் அவர்கள். இவர் வந்து செயலாளராக இருக்காங்க. இவங்களாம் வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக ஒரு டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து சமூக ஓரியன்டாக இருக்கும், சமூக தேவை சார்ந்ததாக இருக்கும், சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அடுத்தது முத்துக்குமார் சார். இன்னைக்கு வந்து இப்போ பழைய கிராமங்களுக்கு நாங்கள் கடந்த 5-6 ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறோம். தொழில் சார்ந்து இந்த சமூகத்தை நகர்த்த வேண்டும், சிஸ்டமேட்டிக்காக நகரணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, இங்கே பல பேர் அமைப்பு வச்சிருப்பீங்க, பல பேர் கம்பெனி வச்சிருப்பீங்க. கை தூக்க சொன்னீங்கன்னா 20% மேலே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், 20% மேலே பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன தொழில் பண்றோம், என்ன அமைப்பு வச்சிருக்கோம், ஒவ்வொரு முறையும் ரெஜிஸ்டர் பண்றோமா, ரெனியூ பண்றோமா, ஆடிட் வைக்கிறோமா, ஜிஎஸ்டி கட்டுறோமா, டாக்ஸ் கட்டுறோமா, பேங்க் அக்கௌண்ட் முறையா வச்சிருக்கோமா, இதெல்லாம் கேள்விக்குறி. இதெல்லாம் வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிராம கிராமமாக சென்று. அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சாரி. சென்னையில இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு எங்களுடைய உணர்வுகளை கடத்தணுன்றக்காக. அவர் பயன்படுத்திருக்காரு. ஒரு படப்பையில இருக்காங்க, ஒரு வந்து இப்போ பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சென்னை டிகேவி உதவிக்குழுவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வருங்காலங்களில் இவர் முன்னிற்பார். எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் பாலிசி. நான் கோயில்பட்டி பகுதியை சேர்ந்தவர். ப்ரொமோஷனில் வந்து ஸ்டேட்டில் வந்து ப்ரொமோஷனில் போனப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். இந்த டிகேவுடைய ஹெல்ப்லைன் மூலமாக என்னுடைய ஃபேமிலிக்கு நடந்த ஒரு பெரிய உதவியை உங்களோட ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். என்னுடைய பொண்ணு வந்து, என்னுடைய 2வது பொண்ணு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து திருவள்ளூர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா லாசாப்பேல இருந்தாங்க. ஹெல்த் முடியாம லாசாப்பேல இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து கேரிங் ஆகிட்டாங்க. ஒரு 8 மாசம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் இருக்குது அண்ணா நகர், அவங்க ஒர்க் பண்ண திருவான்மியூர். அப்போ மேனேஜ்மெண்ட் போய் நம்ம யூனியன் மூலமாக கேட்டு பார்த்தோம், டிரான்ஸ்ஃபர் கேட்டு பார்த்தோம். அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடியாது, நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ண அப்படின்ட்டாங்க. பொண்ணு ஆல்ரெடி ஹெல்த் முடியாது, கேரிங் வர இருக்கா. அப்போ இப்போ நவம்பர் 1ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ரிப்போர்ட் பண்ணும்போது மேனேஜர் வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சர்க்கிள் ஆஃபீஸ் பண்ணால் இந்த பொண்ணு கைவனுக்கு ஆளுங்க இல்லை, ஏன்னா பொண்ணு லாஸாக போய் இருக்கும்போது வந்து பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு போய். அப்போ ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்து நம்மளுடைய சகோதரர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திருவாளர் பரமேஸ்வரனுடைய
இதை நான் பார்த்தேன். அப்போ சென்னையிலேருந்து நண்பர் சகோதரர் திருப்பதி சார் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, சாருடைய நம்பர் தாரேன், நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் சகோதரர் இருந்தாலும் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எப்படி நம்ம தொடர்பு கொள்றது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்தேன் நான். வெயிட்டிங் ஹால் உட்காந்துருக்கோம் போது டிப்டி ஹெட் வந்து உள்ள பொண்ணை கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னால சரி சும்மா ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்பரை செக் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் இருந்தார். ஸோ வாட்ஸ்அப்பில் இருந்தவங்களும் ஒரு மெசேஜ் பண்ணி போட்டேன், இந்த மாதிரி நான் வந்து எட்டுக்கேவினுடைய சொந்தக்காரர், என்னுடைய பொண்ணு அவங்க வங்கியில் இருக்காங்க, அவங்க 8 மாதம் லாஸ்அப்பில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ கேரியாக இருக்கிறதுனால நியர்பை அண்ணா நகருக்கு டிரான்ஸ்ஃபர் எங்களுக்கு வேணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பெரிய மிராக்கிள். அடுத்த செகண்டு அவங்க பேர் என்ன, எந்த சர்க்கிள், எங்கே வேணும், இந்த 3 கொண்டு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே போன டைப் பண்ணுறான் அப்படின்னு டக்கு டைப் பண்ணி மேட்டர் போட்டு விட்டான். டிப்டி சர்க்கிள்கிட்ட பார்த்துட்டு அவன் வெளியே வரான். சர்க்கிள் ஹெட் கூப்பிட்டாரு உள்ள. சர்க்கிள் உள்ள கூப்பிட்டு இந்த பொண்ணை உள்ள வச்சுக்க மாட்டார். உள்ள போனோடனே எதுக்கு மெசேஜ் போட்டார், சர்க்கிள் கிட்ட நான் பேசிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் சர்க்கிள் உள்ள கூப்பிட்டாரு. கூப்பிட்டது என்னமா அப்படின்னா, இன்னும் கேரிங் ஆகிட்டீங்க, ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எங்கே வேணும், நல்ல கேள்வி. அது வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டும் சரி யூனியன் சரி தட்டிகிட்டே இருக்காங்க. சார் ஃபோன் பண்ண உடனே சர்க்கிள் ஹெட் கூப்பிட்டு உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணும், ஒரு 3 பிரான்ச் ஆப்ஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு அண்ணா நகர் ஒரு 3 பிரான்ச் ஆப்ஷன் பண்ணாங்க. ஒரே வார்த்தை தான், நெக்ஸ்ட் டே வாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி வந்து, ஏன்னா இந்த பொண்ணை வந்து பிரான்ச்சை லோக்கல் ஸ்டேட்லேயும் போக முடியாது, இங்கேருந்து கொண்டு போக முடியாது, எப்படி இருக்கலாம் நடந்து போய் அப்படின்னு அவளே ஆச்சரியப்பட்டேன். என்னப்பா எப்படி நடந்தது, இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா கடைசியில் வந்து வீட்டு பக்கத்தில் டெய்லர்ஸ் ரோட் பிரான்ச்சில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த அவங்க பிரான்ச்சில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து போன ஜூலையில் தான் பிளான் பண்ணீங்க, எப்படி உங்களை வாங்கினீங்கன்னா, இப்போ தான் எப்போவுமே நீங்கள் மற்றவங்க நம்ம காமிச்சிக்க வேண்டாம், அப்பா பேங்கில் இருந்தாங்க அது மூலம் வாங்கணும்னு சொல்லி மற்றவங்க தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்ன. ஏன்னா எனக்கு இந்த ஹெல்ப்லைன் மூலமாக எதுவுமே எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ச்சியான என்னோட வாழ்க்கைக்கு பெரிய உதவி. நான் ஏற்கனவே